பீச்சில் போய் என்ன பண்ணிருப்பாங்கன்னு எங்களுக்கு தெரியும். டேய், நாங்க படிச்சிருக்கோம் சரியா, சம்பாதிக்கிறோம், எதை எதை எங்கெங்க பண்ணணும்ன்ற அறிவு எங்களுக்கு இருக்கு. சென்னை சிட்டில நிறைய ஹோட்டல்ஸ் இருக்கு. எதை எங்க பண்ணணும், எதை யார் கூட பண்ணணும் அப்படிங்கறத முடிவெடுக்க வேண்டிய அறிவு எங்களுக்கு இருக்கு. அதை நாங்க பாத்துக்கிறோம். கமெண்ட் செக்ஷன்ல உட்காந்துட்டு எங்களுக்காக விளக்கு பிடிச்சிட்டு புரோக்கர் வேலை நீங்க பாக்க வேணாம். போய் உங்க வேலை பழப்பம் தான் போய் பாருங்க. 2 பேரும் ஏன் தனியா சுத்திட்டு இருக்கீங்க? தாலி கட்டுங்கன்னு ஒரு குரூப் சுத்திட்டு இருக்கோம். அந்த குரூப்போட அப்கிரேடட் வெர்ஷன் மாதிரி இவங்க சில விஷயங்கள் பண்றாங்க. அதை பார்த்துட்டு நான் எப்படி சும்மா இருக்க முடியும்? சும்மா இருக்க முடியாது. பெரியார் பேத்தி தான் என்ன இப்போ வந்துட்டாங்க, பெரியார் பேத்தி ஸ்பாட்டட். ஆமா, பெரியார் பேத்தி தான், அதனாலதான் கோவம் வருது. பெரியார் பேத்தின்றதா ரோஷம் வருது. பெரியார் பேத்திங்கிறதா சுயமரியாதை என்ன வருது. ஆமா, பெரியார் பேத்தி தான் என்ன இப்போ. நைட் ஒரு 7:30 மணிக்கு உட்கார்ந்து பீச்ல பேசிட்டு இருந்தேன். ஆமா, நான் தான் பேசிட்டு இருந்தேன். கூட ஒரு பையன் தான் இருந்தாரு. அந்த பையன் உன் லவ்வரா, உன் புருஷனா, உன் அண்ணன் தம்பியா, உன் ஃப்ரெண்டா, இந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேட்கறீங்க, எல்லாரும் கேக்குறீங்க. அவர் யாருன்னு யார்கிட்டயுமே சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. உட்கார்ந்துட்டு இருக்கிறது ஒரு பொண்ணு பையங்கிற ஒரே காரணத்துக்காக, வேற எந்த ரீசனுமே கிடையாது, வேற எந்த நீடுமே அங்க கிடையாது. 2 பேர் என்ன ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா அப்படின்னு இந்த டோன்ல கேட்டா நீங்க அமைதியா இருப்பீங்க. நான் அமைதியா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. சரிங்களா? எனக்கு கோவம் வரும் தான். நான் அப்படி கேட்க உங்களுக்கு எந்த ரைட்ஸும் இல்லைன்னு சொல்லுவேன். ஏன்னா எனக்கு சட்டம் தெரியும், எனக்கு அது அவேர்னஸ் இருக்கு. அவருக்கு அதை கேட்கறதுக்கு அத்தாரிட்டி கிடையாதுன்னு எனக்கு தெரியும். நான் கேட்பேன், அதுக்கு தான் நான் படிச்சிருக்கேன். நான் இந்த தப்பும் பண்ணல, எனக்கு தைரியம் இருந்துச்சு. தப்பு பண்ணல, எனக்கு கான்பிடன்ஸ் இருந்துச்சு. நான் கேட்டேன், நான் ரெக்கார்ட் பண்ணேன். இருட்டுக்குள்ள தனியா உட்காந்துருந்தா தப்பு தான். இது என்ன மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட்? டைரக்டா கேரக்டர் அசால்ட் பண்றாரு. நீயும் அந்த பையனும் இருட்டுக்குள்ள உட்காந்து என்னமோ பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னு ஒருத்தவங்க சொன்னா எனக்கு கோவம் வரும் தான். என்னோட கண்ணியத்தை கேள்வி கேட்கிற மாதிரியோ, என்னோட கண்ணியத்தை குலைக்கிற மாதிரியோ என்ன கேரக்டர் அசாசினேட் யார் பண்ணாலும் எனக்கு கோவம் வரும் தான். நான் கேள்வி கேட்பேன் தான். அப்சீனா நான் ஒரு விஷயம் பண்ணிட்டு இருந்தோம் அவருக்கு தோணு இருந்ததுன்னா உடனே அங்கேயே கேட்டிருக்கணும், உடனே என் மேல நடவடிக்கை எடுத்திருக்கணும். ஏன் எடுக்கல? மன்னிச்சு விட்டாரா? பாவம் பொண்ணுன்னு மன்னிச்சு விட்டாரா? கிடையாது. இத்தனை பேர் பொண்டாட்டிய புருஷன் ரோட்ல போட்டு அடிக்கும் போது போய் கேட்டிருக்கீங்க. பஸ்ல உரசுறானுங்க, ட்ரெயின்ல உரசுறானுங்க, எத்தனை பேர் போய் கேட்டிருக்கீங்க? அங்கெல்லாம் மூடிட்டு தான் இருக்கானுங்க. அங்கெல்லாம் எவனுமே போய் கேட்கறது கிடையாது. ஏதாவது ஒரு பொண்ணு அவ ரைட்ஸ பேசிட்டா, இவ பத்தினி கிடையாது, இவன் அவன் கூட போயிட்டா, இவ ஒரு டேஷ், இவ ஒரு ஐட்டம், இப்படி எல்லாம் பேசிட்டா இந்த பொண்ணுங்க அடங்கிடுவாங்க, வெளியே வர மாட்டாங்க, போட்டோஸ் போட மாட்டாங்க. இன்னுமாடா எது கடமை? நீ புருஷ பொண்டாட்டியன்னு மிரட்டுறது கடமையா? ஆண்களாலே செக்ஷுவல் அபியூஸ் நடக்குது, ஸ்கூல்ஸ் நடக்குது, காலேஜ் நடக்குது, பஸ் நடக்குது, உன் வீட்லயே நடக்குது. அதை கேட்க உனக்கு துப்பு இல்ல. பீச்ல போய் உட்காந்தா பண்பாடு கிட்டு போயிடுது. பீச்ல போய் உட்கார மாட்டாங்க யாரும், எல்லாருமே படுத்துப்பாங்க. பீச்சுக்கு அதுக்குதான் போறாங்க. அதுதான் இவனுங்களோட எண்ணம். இன்னும் ஏன் எவனும் ரேப் பண்ணல? இவளையெல்லாம் ரேப் பண்ணுனா தெரியும், இவளையெல்லாம் இப்படி பண்ணா தெரியும், இவளையெல்லாம் அப்படி பண்ணா தெரியும் அப்படின்னு சொல்றீங்கல்ல. இப்போ இவனுங்க தான் அந்த ரேபிஸ்டுங்க. யாரும் ரேபிஸ்ட்ன்றவங்க எல்லாம் வானத்துல இருந்தெல்லாம் குதிக்கிறது இல்ல. இந்த மாதிரி கேவலமான எண்ணம் இருக்கக்கூடிய தற்கொலைங்க தான் ரேபிஸ்டுங்களா ஆவறானுங்க. இந்த கமெண்ட் செக்ஷன்ல தான் இருக்கானுங்க. இப்போ வருவானுங்க, வரிசையா வருவானுங்க கமெண்ட் செக்ஷன். அவனுங்க தான் ரேபிஸ்டுங்க. என்ன பண்ணிட்டு இருந்தா உனக்கு என்ன? நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன்னா போலீஸ் பார்த்தாங்கல்ல, ஏன் என் மேல எந்த ஆக்ஷனும் எடுக்கல? இவ்ளோ பேர் கமெண்ட் போட்டானுங்க. ஒரே ஒருத்தனாச்சும் என் கூட வந்த பையன் ஒழுக்கம் கெட்டவன், பொண்ணு கூட போய் பீச்சுக்கு போயிருக்கான்னு ஒரே ஒரு கமெண்ட் இல்ல. எனக்கு புத்தி எல்லாம் எதை சுத்தி இருக்கு? ஒரு பொண்ணு போயிடுச்சு, ஒரு பையன் கூட உட்காந்துட்டு இருக்கு பீச்ல.